தமிழகத்தில் உள்ள பாசன கிணறுகளை சீரமைத்தல், சூரிய சக்தி பம்பு செட் அமைத்து தரப்படும், ஏற்படுத்தப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டன. வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவதை வலுப்படுத்த 17,17,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் பயனிற்காக 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 10 கோடியில் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெகாடன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 20 கோடி செலவில் அமைக்கப்படும் என்றும், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வானமெங்கும் பரிதியின் சோதியில், மலைகள் மீதும் பரிதியின் சோதி என மகாகவி பாரதியின் பாடலில் தரணியெங்கும் ததும்பியுள்ள தனது ஒளியால் சூரியன் உலகத்தினை வாழ்விக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல விவசாயத்திலும் சூரிய ஆற்றல் புதிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உழவர்களுக்கு பாசனத்திற்கான ஆற்றல் எண்ணெயை வழங்குவதன் மூலம் அவர்களின் வருமானத்தை அதிகரித்திடவும், விவசாயத்தை மரபுசார் ஆற்றல் உபயோகத்தை குறைத்திடவும், நீடித்த நிலையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு வேளாண்மையில் நீர்ப்பாசனம் செய்யும் நோக்கில் மின்சாரம் இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் மானியத்தில் அமைத்து தரப்படும்.